வெல்கம். நான் உங்க காமர்ஸ் கோச். இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேசிக் அக்கவுண்டிங் டெர்மினாலஜிஸ். இது பார்ட் 3. இந்த செஷன்ல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னா, கூட்ஸ்னா என்ன, ஸ்டாக்னா என்ன, சால்வன்சினா என்ன, இன்சால்வன்சினா என்ன, வவுச்சர்னா என்ன, இன்வாய்ஸ்னா என்ன. ஸோ இந்த டாபிக்ஸை பத்தி மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன் 2 செஷன் முடிஞ்சிருச்சு. பேசிக் அக்கவுண்டிங் டெர்மினாலஜிஸ்ல பார்ட் 1, பார்ட் 2ன்னு. இது பார்ட் 3. இன்னும் பார்ட் 4ன்னு ஒன்று வரும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த பார்ட் 4ல என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஸோ இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி ஒரு பிஸ்னஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதுல நம்ம படிச்ச டெர்மினாலஜிஸ் படிச்சோம் இல்லையா, அந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் எப்படி எந்தெந்த ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிக்கலா ஒரு ஸ்ட்ரக்சரா படிக்க போறோம். ஸோ அதுதான் பேசிக் அக்கவுண்டிங் டெர்மினாலஜிஸ் பார்ட் 4ல வரும். அதை பத்தி நான் அடுத்த செஷன்ல சொல்றேன். ஸோ இந்த செஷன்ல நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் வந்து இவ்வளவுதான். இந்த 6 டாபிக்ஸ் தான். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, கூட்ஸ். பொதுவா பிசினஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே 2 கேட்டகரியா தான் பிரிப்போம். என்னன்னா, ஒன்னு கூட்ஸ் பேஸ்டா இருக்கும், இன்னொன்னு சர்வீஸ் பேஸ்டா இருக்கும். இதுல சர்வீஸ்னா என்னங்கிறது வந்து நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸ்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கூட்ஸ். கூட்ஸ்னா என்ன? கூட்ஸ் means a physical thing. Goods means a physical thing that is bought and sold. கூட்ஸ்ங்கிறது வந்து ஒரு பிசிக்கல் திங். பிசினஸ் வந்து 2 கேட்டகரியா தான் பிரிப்போம். என்னன்னா, ஒன்னு கூட்ஸ் பேஸ்டு, இல்லாட்டி சர்வீஸ் பேஸ்டு. ஓகேங்களா? அப்போ கூட்ஸ் பேஸ்டு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ட்ரேடரை சொல்லலாம். அந்த ட்ரேடர் என்ன பண்றாரு, ஒரு பல்க் குவான்டிட்டியில, அது வந்து ஒரு நம்பர் ஆஃப் வாட்டர் கேன்ஸா இருக்கலாம், ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம். ஸோ அது எல்லாமே கூட்ஸ் தான். உங்களுக்கு அது எல்லாமே ஹோம் அப்ளையன்சஸ், ஃபர்னிச்சர், இது வந்து இந்த ஃபர்னிச்சர் ரிலேட்டடா ரன் ஆகிற பிசினஸ்க்கு அந்த ஃபர்னிச்சர் வந்து ஒரு கூட்ஸ். ஸோ அப்போ வந்து அது ஒரு பிசிக்கல் திங் தானே, அதை வந்து பாட் அண்ட் சோல்ட் பண்ணலாம்ல. கூட்ஸ்னா என்ன அப்படின்னா, கூட்ஸ் மீன்ஸ் பிசிக்கல் திங் தட் இஸ் பாட் அண்ட் சோல்ட். ஒரு பிசிக்கல் திங், அந்த பிசிக்கல் திங்கை வச்சுதான் ஃபுல்லா அந்த பிசினஸே சர்க்குலேட் ஆகும். அதை வந்து பாட் அண்ட் சோல்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஸ்டாக். ஸ்டாக்னா என்ன? கூட்ஸுக்கும் ஸ்டாக்குக்கும் என்ன டிஃபரன்சஸ்? ஸ்டாக்னா என்னன்னா, ஸ்டாக் மீன்ஸ் த அன்சோல்டு கூட்ஸ். Stock means the unsold goods of a business. Stock means the unsold goods of business. The unsold goods of a business. ஒரு சிலர், அதாவது ஸ்டாக்குக்கு கூட்ஸுக்கு என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு பிசினஸ் இருக்கு. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் பிசினஸ் வந்து 2 கேட்டகரியா பிரிப்பேன். என்னன்னா, ஒன்னு கூட்ஸ் பேஸ்டு, இன்னொன்று சர்வீஸ் பேஸ்டு. அந்த கூட்ஸ் பேஸ்டு பிசினஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் எடுத்துக்கிறோம், காஸ்மெட்டிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்லக்கூடியது, ஃபுட் ப்ராடக்ட்ஸ், எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், எல்லாமே ப்ராடக்ட்ஸ் தான். அந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, பர்ச்சேஸ் பண்ணுவோம், அப்புறம் சேல் பண்ணுவோம். அதுதான் இங்க கூட்ஸ்ல பாட் அண்ட் சோல்டு நான் கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு பிசினஸ் இருக்கு, அது வந்து கூட்ஸ் பேஸ்டு பிசினஸ். அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, 100 யூனிட்ஸ் ஆஃப் கூட்ஸ், எக்ஸாம்பிள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, கூட்ஸ்ல அந்த 100 யூனிட்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. அதுல 75 யூனிட்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டாங்க. அப்போ 25 யூனிட்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க, சேல் ஆகல. அதை வந்து நெக்ஸ்ட் மந்த் கேரி ஃபார்வர்ட் பண்ணி சேல் பண்ணுவாங்க. ஓப்பனிங் ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணி அதை வந்து சேல் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், சிம்பிள் திங். ஸோ அப்ப என்னன்னா, கூட்ஸ்ங்கிறது வந்து ஜெனரல் நேம். அதுல ஸ்டாக்ங்கிறதுக்கு வந்து என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னா, அன்சோல்டு கூட்ஸ் ஆஃப் பிசினஸ். பிசினஸ்ல அன்சோல்டு கூட்ஸ் இருக்கு இல்லையா, அதைத்தான் ஸ்டாக்னு சொல்லுவோம். ஏன்னா புதுசா ஸ்டார்ட் பண்ற பிசினஸ் எதுக்குமே ஓப்பனிங் ஸ்டாக்னு ஒண்ணு இருக்காது. ஓப்பனிங் ஸ்டாக்ங்கிறது வந்து பிசினஸ் நடக்க நெக்ஸ்ட் மந்த்ல தான் அந்த கூட்ஸ் எப்ப ஸ்டாக் ஆகுதோ அதோட நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தா ஓப்பனிங் ஸ்டாக்ங்கிற ஒரு கான்செப்ட் வருமே தவிர்த்து, புது பிசினஸ் புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க அந்த பிசினஸ்ல வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கே இருக்காது. அவ்வளவுதான். அடுத்தது சால்வன்சி. சால்வன்சினா என்ன, இன்சால்வன்சினா என்ன? ரெண்டுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் டிஃபரன்சஸ். சால்வன்சினா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தலாம். சால்வன்சி இஸ் த எபிலிட்டி of a person. Solvency is the ability of a person pay the debts. To pay the debts. அது என்ன சார் எபிலிட்டி? ஒன்னும் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துக்கோங்க, ஒரு பார்ட்டி கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றோம். ஒரு 1 lakh rupeesக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது கிரெடிட் பர்ச்சேஸ் அதை பண்றோம். அந்த டிரான்சாக்சன் வந்து கிரெடிட் டிரான்சாக்சன், கிரெடிட் பர்ச்சேஸஸ் தான் நடக்குது.
நம்ம ஒரு 3 months கழிச்சு பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 3 months ஆகுது, 3 years ஆகுது, 7 years ஆகுது, இன்னும் நம்மளால அது வந்து பே பண்ண முடியல. ஓகேங்களா? அந்த அவரோட டியூவை நம்மளால பே பண்ண முடியல. இன்னும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னால அவர் டியூவை கடைசி வரைக்கும் பே பண்ண முடியாமையே போயிருச்சு. என்னோட அசட்ஸ் அது எல்லாமே வித்தாலும் என்னால அவரோட பில்லை வந்து கிளியர் பண்ண முடியல. அப்படின்னா என்ன புரியுது உங்களுக்கு? என்னோட மொத்த அசட்டையும் பிசினஸே வித்தாலும் அவரோட பில்லை கிளியர் பண்ண முடியலன்னா என்கிட்ட அந்த கடனை திருப்பி பே பண்ற எபிலிட்டி இல்ல அப்படின்னு அர்த்தம். என்னோட மொத்த பிசினஸையும் வித்தாலும் வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு அந்த கடனை என்னால அடைக்க முடியாதுன்னா என்கிட்ட ரீபேயிங் கெப்பாசிட்டி இல்ல, அந்த எபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். அப்போ சால்வன்சி என்ன சொல்லுது? சால்வன்சி த எபிலிட்டி ஆஃப் த பர்சன் டு பே த டெட்ஸ். அப்போ இங்க வந்து நான் சால்வன்சியா தான் இருக்கேன் அப்படின்னா என்னால அந்த பில்லை பே பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. ஒண்ணு என்கிட்ட கேஷ் இருக்கு, அதை வச்சு நான் பே பண்ணுவேன். சப்போஸ் என்கிட்ட கேஷ் வந்து 0 ஆனாலும் என்னோட அசட்டை வித்தாவது நான் அவருக்கு வந்து பே பண்ணுவேன். அப்படிங்கிறது தான் சால்வன்சிங்கிறது. புரிஞ்சுங்களா? அப்ப இன்சால்வன்சிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இன்சால்வன்சி அப்படின்னா இன்சால்வன்சி இஸ் த எபிலிட்டி, இன்சால்வன்சி இஸ் த inability. ஓகேயா? சால்வன்சி இஸ் எபிலிட்டி, இன்சால்வன்சி இஸ் inability of a person pay the debts to pay the debts on time. இன்சால்வன்சி என்னன்னு பார்த்தோம். இன்சால்வன்சி இஸ் த inability of a person to pay the debts on time. அவ்வளவுதான். சிம்பிள், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வவுச்சர். வவுச்சருங்கிறது வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க. ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இல்ல ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது ஃபினான்சியல் டிரான்சாக்சனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம காமனா வவுச்சருங்கிற டைம்ல சொல்லுவோம். அவ்வளவுதான், ரொம்ப எல்லாம் கிடையாது. ஒரு டிரான்சாக்சன் நீங்க பண்ணிருக்கீங்க, அந்த டிரான்சாக்சனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எவிடன்ஸ் இருக்குல்ல. இப்போ ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேங்க்ல அமௌண்ட்டை டெபாசிட் பண்றதுக்கு செலான் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்க. அந்த செலான் ஃபில் பண்ணது போக ஃபில் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு வவுச்சர். ஓகேங்களா? அது வந்து ஒரு வவுச்சர். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு டிரான்சாக்சனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் எல்லாமே, ஒரு பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸ், ஒரு ப்ரூஃப், ஒரு அக்னாலஜ்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா? அது எல்லாத்தையுமே வவுச்சர் தான் சொல்லுவோம். ஈஸி. அப்போ voucher means a written document. Voucher means a written document used as a proof of a financial transaction. Voucher means a written document used as proof of a financial transaction. அவ்வளவுதான். அடுத்தது invoice. Invoice என்ன அப்படின்னா, invoice is a document. அதுல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும் அப்படின்னா, வாட் வாஸ் சோல்ட் அண்ட் ஹவு மச் டு பே. இன்வாய்ஸ்னா என்ன அப்படின்னா, இன்வாய்ஸ்ங்கிறது ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் வவுச்சர். அவ்வளவுதான். வவுச்சருங்கிறது வந்து ஒரு ஜெனரல் நேம், ஒரு காமன் நேம், ஒரு அக்னாலஜ்மெண்ட், ஒரு டாக்குமெண்ட், ஒரு ரிட்டன் எவிடன்சஸ் சப்போர்ட்டிங் த ஃபினான்சியல் டிரான்சாக்சன். அது எல்லாத்தையுமே நம்ம வவுச்சர்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இன்வாய்ஸ்ங்கிறதும் ஒன் ஆஃப் தி வவுச்சர் டைப் தான். அந்த இன்வாய்ஸ்ல என்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கோங்க. சேல்ஸ் ரிலேட்டடான டீடைல்ஸ். அதாவது ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு சேல் பண்றோம், டேட், ஃபர்ஸ்ட் டேட்டு, யாருக்கு சேல் பண்றோம், என்ன யூனிட்ஸ், என்ன ப்ராடக்ட் சேல் பண்றோம், அதோட யூனிட்ஸ் எவ்வளோ, அதோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ. இஃப் டேக்ஸ்ன்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த டேக்ஸையும் அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டீடைல்ஸ் வந்து சேல்ஸ் ரிலேட்டடான எல்லா டீடைல்ஸுமே அந்த இன்வாய்ஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இன்வாய்ஸ் ஈஸி. அடுத்தது அடிஷனலா ஒண்ணு பார்த்துடலாம். அக்கவுண்ட்னா இதுதான் நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது. சிம்பிளா சொல்ல முடியும். ஏன்னா உங்க புக்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க டெஃபினிஷன்ஸ் இருக்கும். அக்கவுண்ட்னா என்ன, அக்கவுண்டிங்னா என்ன, அக்கவுண்டன்சினா என்ன அப்படின்னு சொல்லி பல நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் அக்கவுண்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த அக்கௌண்ட்டுங்கிற வார்த்தை தான் இதுக்கப்புறம் நீங்க ஜேர்னல்ஸ் போடணும், லெஜர் போடணும், ட்ரையல் பேலன்ஸ் போடணும், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடணும், அதுல ட்ரேடிங், P&L, பேலன்ஸ் ஷீட், அங்க எல்லாமே இந்த அக்கௌண்ட்ங்கிற வேர்டு தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதனால இந்த செஷன்ல அக்கௌண்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். அக்கௌண்ட் மீன்ஸ் அ ரெக்கார்ட்.
அக்கவுண்ட் மீன்ஸ் த ரெக்கார்ட். என்ன ரெக்கார்டுன்னு சொல்றீங்க, என்ன சார் அது ரெக்கார்டு அப்படின்னா, நீங்க ரொம்ப ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். ஒரு புக்குன்னு எடுத்துக்கோங்க. அக்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு புக்கு. அந்த புக்ல ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னென்னா எல்லா டிரான்சாக்ஷனும் அந்த பிசினஸ் ரிலேட்டடான டே டு டே ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் வேர் all transactions of a person or items are written together. சிம்பிளா அக்கவுண்ட் அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஒரு ரெக்கார்டு. அந்த ரெக்கார்ட்ல பிசினஸ்ல நடக்கக்கூடிய டே டு டே டிரான்சாக்ஷன், ஆல் டிரான்சாக்ஷன், எல்லா டே டு டே நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனையும் ஒட்டுக்கா எழுதுவாங்க. ஸோ அதுக்குன்னு ஒவ்வொரு ஹெட்ஸ் இருக்கும். பிசினஸ்னா இப்போ என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும், பேங்க் டிரான்சாக்ஷன் ஒன்று இருக்கும், கேஷ் டிரான்சாக்ஷன் ஒன்று இருக்கும், பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் இருக்கும், சேல்ஸ் டிரான்சாக்ஷன் இருக்கும், பேமெண்ட் இருக்கும், ரெசிப்ட் இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்க டிரான்சாக்ஷன் இருக்கு. இந்த ரெக்கார்ட்ல அந்த டிரான்சாக்ஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே தனித்தனி ஹெட். இந்த இப்போ அந்த ஸ்பிளிட் அவுட் பண்ணது எல்லாமே ரெக்கார்டுங்கிறது ஒரு புக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இத்தனை ஹெட்ஸா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன, பேங்க் டிரான்சாக்ஷன், கேஷ் டிரான்சாக்ஷன், அப்புறம் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன். பர்ச்சேஸ்ல வந்து கேஷ் பர்ச்சேஸ் கேஷ் சேல்ஸா இருக்கும், சாரி கேஷ் பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸா இருக்கும். சேல்ஸ்ல கேஷ் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸா இருக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு பேமெண்டா இருக்கும், ஏதாவது ஒரு ரெசிப்டா இருக்கும். அசட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், அசட்டை வந்து சேல் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி எக்கச்சக்க ஹெட்ஸ். இந்த ஹெட்ஸை வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா, அக்கௌண்ட்டுங்கிறது வந்து ஒரு புக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோம். அப்போ இந்த ஹெட்ஸ் எல்லாமே ஒரு பேஜஸ், ஒரு லீஃப் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ அந்தந்த ஹெட்டுக்கு கீழே டே டு டேல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை ஒட்டுக்கா அந்தந்த ஹெட்டுக்கு கீழே மென்ஷன் பண்ணுவாங்க. எப்படின்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர். இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து நான் என்னன்னு சொல்லி அடுத்தடுத்த செஷன்ல சொல்றேன். சிம்பிள் தான். லாஸ்டா என்ன டிரான்சாக்ஷன் நடந்துச்சோ அது ஃபர்ஸ்ட். அது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்னு. குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. டேட் வைஸ் ஒரு நாளைக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒட்டுக்கா ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ் பார்ட் 3ல நம்ம கவர் பண்ணிட்டோம். எல்லாமே கவர் பண்ணிட்டோம். குட்ஸ் என்னன்னு பார்த்தோம், ஸ்டாக் என்னன்னு பார்த்தோம், சால்வன்சி, இன்சால்வன்சி, வவுச்சர், இன்வாய்ஸ், அடிஷனலா அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறது, வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இனி எல்லாமே ஃபுல்லா கான்செப்சுவல். நீங்க வந்து சம்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கான கான்செப்ட்ஸ் இருக்கும் இல்லையா, நீங்க அந்த கான்செப்ட்ஸ்குள்ள தான் போகணும். இன்னும் ஒரு 2-3 டாபிக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஜேர்னல் என்ட்ரி, லெஜர்ஸ், ட்ரையல் பேலன்ஸ், சப்சிடரி புக் அப்படின்னு அந்த கான்செப்சுவலா அதுக்குள்ள மூவ் ஆக ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவ்வளவுதான் இந்த கண்டென்ட். பார்ட் 4ல மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.